இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் சிஎம்ஜி 345 பப்ளிக் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு த்ரீ டாபிக்ஸ் தான் சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க. அதுல அட்லீஸ்ட் ஒரு 2 டாபிக்காவது நீங்க படிச்சீங்க அப்படின்னா எப்படியும் ஒவ்வொரு யூனிட்லயும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா மீனிங், ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன், then types of personal systems, the bureaucratic, democratic and representative systems. So இந்த சப்டாபிக்ஸ் ஓட சேர்த்து இந்த 2 கொஸ்டினையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல எப்படியும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற 3 டாபிக்கே இதுதான். இதுல 3 டாபிக்குமே படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்க ஒரு கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். பட் ஏதாவது 2 டாபிக் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா இந்த 3 டாபிக்ஸ் தான் சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 டாபிக் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க, ரெக்ரூட்மெண்ட், தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ட்ரைனிங். ஸோ இந்த 2 கொஸ்டினும் படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். இதுல இந்த கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா இந்த 3 டாபிக்ஸ் தான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல ஆல் இந்தியா சர்வீசஸ் இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிங்க. தென் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த கொஸ்டினும் கண்டிப்பா படிங்க. இதை நம்ம பார்ட் 3ல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு கொஸ்டின் நீங்க இந்த யூனிட்ல படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 3ல இருந்தே நம்ம 2 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி அமையும். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா இந்த 3 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ், தென் வேஜ் அண்ட் சேலரி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த 2 கொஸ்டினும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட்லயும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பட் இதுல ஒவ்வொரு யூனிட்லயும் இருக்கிறதே த்ரீ கொஸ்டின்ஸ் தான். 15 கொஸ்டின்ஸ்மே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா மோர் தேன் 80% ஸ்கோர் பண்ணி இந்த சப்ஜெக்ட்ல ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம். போன வருஷம் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த த்ரீ டாபிக்ஸ்ல இருந்தே 2 கொஸ்டின் அப்படியே ஈஸியா டைரக்டாவே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் இந்த ஒவ்வொரு யூனிட்லயும் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.